கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் மகிமை உலகத்தில் பண்டிகை பின்வரும் 5ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 31 வரை நாம் தியானம் செய்வோம். ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே, கர்த்தாவே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை நேரத்தில் உம்மை இவ்வளவு நேரம் ஆராதிக்க தொழுது கொள்ள நீர் கிருபை செய்தீர். இப்பொழுதுமாய் வாழ்வளிக்கக்கூடிய நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக அடியனை மறைத்து எங்களோடு நீர் பேசி எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி உண்மையே நாங்கள் சார்ந்த இந்த உலகத்தில் எங்களுடைய கடைசி மூச்சு இருக்கின்ற வரைக்கும் சாட்சியாக வாழ எங்களை உடைய 2ஆம் வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்திக் கொள்ள மற்றவர்களையும் நாங்கள் ஆயத்தப்படுத்த கிருபை செய்திடணும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி 3 பிரிவாக தீர்க்க தரிசன புஸ்தகம் 3 பிரிவாக பிரிக்கப்படுகிறது. மொத்தம் 66 அதிகாரம் உள்ள இந்த புஸ்தகம் 1 to 39 வரைக்குமாய் ஒருவர் எழுதினது புரோட்டா இசையா என்று சொல்லி, 40 to 55 வரைக்குமாய் டியூட்ரா இசையா 2வது ஏசாயா என்று சொல்லி, அதன் பிறகு 56 to 66 வரைக்குமாய் ட்ரிட்டோ ஐசாயா 3வது ஏசாயா என்று சொல்லி. இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் இப்போ கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. இப்போ நாம் சிந்திக்க இருப்பது டியூட்ரா ஏசாயா 2வது ஏசாயா எழுதின புஸ்தகம். ஏசாயா என்ற அந்த வார்த்தையிலேயே ரட்சிப்பு என்ற வார்த்தை வருகிறது. யாவே சால்வேஷன், அதற்கு அர்த்தம் ஏசாயா என்றால கர்த்தரே ரட்சிப்பு என்று அர்த்தம். விடுதலை கொடுக்கிறவர் கர்த்தர். ஆகவே இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக என்ன சொல்கிறார் என்பதை நான் பார்ப்போம். 1 to 39 வரைக்குமாய் பார்க்கின்ற போது ஏசாயா இஸ்ரவேல் மக்களுடைய அக்கிரம பாவங்கள் மிகுதியாக கடவுளுக்கு விரோதமாக அவர்கள் செய்த ஏராளமான பாவங்களை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அவர் வேதனைப்படுகின்ற காரியம். 2வது டியூட்ரா ஏசாயால 40ஆம் அதிகாரத்திலிருந்து 55 வரைக்குமாய் பார்க்கின்ற போது அவர்களை மீட்டெடுக்க அவர் வருகிறார். எப்படி ஒரு 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 அடிமையின் ரூபம் எடுத்து ஒரு மனுஷனை போல அவர் வருவதை அந்த he takes the servanthood. He took the servanthood. ஒரு மனுஷனை, ஒரு ஊழியனை ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து அவர் வந்து மீட்பதை போன்ற ஒரு காரியத்தை ஏசாயா 56 to 66 வரைக்குமே பார்க்கிற போது, நொந்து போன மக்களை அவர் தேற்றுகின்ற கடவுளாக, ஒரு தாயை போல நான் உங்களை தேற்றுவேன், உடைய கண்ணீரை துடைப்பேன், உங்களை கைவிடாமல் எப்பொழுது நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை பலப்படுத்துகின்ற தேவனாக இருக்கிறார். இங்கே 40ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற போது அவர் இந்த பாவத்தில் சிக்கி கிடந்து வாழ்விழந்து கிடக்கின்ற மக்களை மீட்டெடுக்கின்ற ஒரு காரியத்தை இங்கே பார்க்கிறோம். ஆகவே இதற்கு ஒரு தலைப்பு சொல்ல வேண்டும் என்றால், God is greater than all our circumstances. நாம் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட மேலான தெய்வம் நம்முடைய கர்த்தர். சூழ்நிலைகள் மக்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான சூழ்நிலைகளை மக்கள் சந்திப்பார்கள். சில குடும்பங்களிலே பிரச்சனைகள் என்று வருகின்ற போது அந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். சில குடும்பங்களில் மரணங்கள் என்று வருகின்ற போது மரணங்கள் தொடர்ச்சியாக அந்த குடும்பங்களிலே ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஏன் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை கைதிகளாக ஆக்கப்படுகின்ற நிலைமையெல்லாம் பார்க்கிறோம். சில குடும்பங்களில் வறுமை தாண்டவம் ஆடும். சில குடும்பங்களில் எல்லாம் இருக்கும், பிரச்சனை இருக்கும். சில குடும்பங்களிலே அதாவது எல்லா நன்மைகளையும் பெற்றவர்கள் போல அவர்கள் காட்டுவார்கள். உள்ளத்திலோ ஒரு நிம்மதி இல்லாத, ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் இந்த சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு கடவுள் இருக்கிறார். அவரை சார்ந்திருக்கின்ற போது நம்முடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றுகின்ற தேவன். இங்கே இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் கடவுளுக்கு விரோதமாக அவர்கள் எழும்பி முரட்டாட்டம் நிறைந்த வணங்கா கழுத்துள்ளவர்களாக விக்கிரகாராதனை செய்து விபச்சாரம் செய்து
கடவுளை பின்பற்றி அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக வாழ வேண்டியவர்கள் அவர்கள் வாழாத போன காரணத்தினால கடவுள் அவர்களை கடுமையாக தண்டித்தார். எபிரேய வார்த்தையில பார்க்கின்ற போது கடவுள் தண்டிக்கிறவர் என்பதை யாவே மாக்கே என்று சொல்வார்கள். எகோவா மாக்கே என்றால் கடவுள் நம்மை அடிக்கிறவர். The Lord who strikes. கிட்டத்தட்ட இந்த வார்த்தையை மாத்திரம் யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. தந்தை பெர்க்மான்ஸ் கூட அவருடைய பாடலை எழுதும் வந்து இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தல. எகோவா ஈரே, எகோவா சம்மா, எகோவா ஷாலும் இல்லைங்களா? அதுபோல் எல்லாம் ஒரு நமக்கு பிடித்த வார்த்தை, நமக்கு ஆறுதல் கொடுக்கின்ற ஒரு வார்த்தை. ஆனால் அடிக்கிற தெய்வம் தான் அணைக்கிற தெய்வம். இங்கே பார்க்கிறோம், பாவத்தில் விழுந்து கிடந்த இவர்கள் சிறைச்சாலைக்கு செல்லும்படியாக, பாபிலோனிய சிறையிருப்புக்கு செல்லும்படியாக அவர் பாபிலோன் ராஜாவை அங்கே எழுப்புகிறார். மேதியர்கள் மற்றும் அந்த அசீரியர்கள், பாபிலோனிய ராஜாக்கள் எழும்பி பாபிலோனுக்கு அவர்களை சிறைப்பிடித்து போகிறார்கள். சிறையிருப்பு வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லை, கடவுளை தொழுது கொள்ள முடியவில்லை, நினைத்தது சாப்பிட முடியவில்லை, வெளியே வந்து சுத்த முடியவில்லை. They lost their freedom. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் அகதிகளாக இருக்கின்ற போது அவர்கள் கூக்குரலிடுகிறார்கள், மனம் திரும்புகிறார்கள். மனம் திரும்பி கடவுள் நோக்கி கூப்பிடுகின்ற போது கடவுள் அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை விடுவிக்கின்ற ஒரு காரியத்தை தான் இந்த 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயே பார்க்கிறோம். என்னுடைய ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்கிறார். The voice of pardon. அவர் மன்னிக்கிற கடவுள் என்பதை இதன் மூலமாக நாம் பார்க்கிறோம். 1:2 என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்கின்ற போது அவர்கள் நொந்து போயிருக்கிறார்கள், அவர்களை தேற்ற வேண்டும் என்று சொல்லி கடவுளுடைய வார்த்தை எசாயா மூலமாக சொல்லப்படுகிறது. So we could see the voice of pardon in the first verse itself in the Isaiah chapter 40. அதன் பிறகு அவருடைய தேவைகளை அவர் சந்திக்கிற தேவனாக 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்குமா நாம் பார்க்கிறோம். The voice of providence. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அகதிகளாக இருக்கும்போது எப்படி நம்ம உரிமையை கேட்க முடியும்? நம்முடைய தேசத்தில் கூட கிட்டத்தட்ட அப்படிதான் இல்லைங்களா? நம்முடைய உரிமைகளை கேட்டு பெற முடியாத படிக்கு சொந்த நாட்டிலே அகதிகளாக வாழ்கின்ற நிலைமை இன்றைக்கு கண்கூடாக நாம் பார்க்க முடிகிறது. அங்கே அவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிப்பார்கள். அது பாபிலோனில் இஸ்ரவேல் யூதாவிலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போன ஒரு சூழ்நிலையில் அவருடைய வாழ்க்கை வாழ்விழந்து கிடக்கிறார்கள். They lost their life, almost they're dead. இப்பேற்பட்டவர்களுக்கு அவர்களை உயிர்ப்பிக்க, அவர்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க, ஒரு புது நம்பிக்கை ஏற்படுத்த கடவுளுடைய வார்த்தை ஏசாயா மூலமாக சொல்லப்படுகிறது. 6ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர்களை மீட்டெடுக்க பெர்சியா ராஜாவை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். இந்த பக்கம் பாபிலோன் ராஜா மூலமாக இவர்களை அவருடைய தப்பு காரியங்களிலிருந்து அவர்களை திருத்த பயன்படுத்துகிறார். இன்னொரு பக்கம் அவர்களை மீட்டெடுக்க பெர்சியா ராஜா, ஈரான், இன்றைக்கு இருக்கின்ற ஈரான், அந்த ராஜாவை ஏற்படுத்தி அவர்களை மீட்டெடுக்கின்ற காரியத்தை மீட்டெடுத்த பிறகு அந்த பெர்சியா ராஜா சொல்றான், நீங்க எல்லாரும் போகலாம், நீங்க உங்களுடைய இடத்துக்கு நீங்க போகலாம், எருசலேம் நோக்கி இவர்கள் பயணிக்க வேண்டும். கடவுள் திறந்த வாசலை கொடுக்கிறார். இந்த திறந்த வாசலை கொடுக்கின்ற போது அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் கூக்குரலிட்டு அந்த கூக்குரலை கேட்டு வேதனையை கண்ணீரை பார்த்து இந்த ஒரு மாற்றத்தை அவர்களில் ஒரு புது வாழ்வை கொடுக்கின்ற போது அவர்களுக்கு தென்படுகிறது என்ன? ஒரு திறந்த வாசலை அவர்கள் பார்க்கவில்லை, ஆனால் ஒரு பெரிய நீளமான பிரயாணத்தை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. ஏற்கனவே நொந்து போயிருக்கிற எப்படி நம்ம பிரயாணப்பட்டு போவோம்? இதே போல தான் எகிப்திலிருந்து அவர்கள் பிரயாணப்பட்டு வரும்போது 40 வருடம் வந்தார்கள் இல்லையா? கடவுள் தெரியும் அவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி. அவர் மனம் போன போக்கில தாறுமாறாக நடத்த அவர் விரும்புவது கிடையாது. ஆகினால்தான் சின்ன குழந்தை இருப்பாங்க, பெண்கள் இருப்பார்கள், வயதானவர்கள் இருப்பார்கள். அவங்க எவ்வளவு தூரம் அவங்க டிராவல் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு? அவைகளெல்லாம் அவர் அறிந்த தெய்வம். இங்கே கூட நாம் பார்க்கிறோம், அதாவது 29ஆம் வசனம் 9லிருந்து 11 வரைக்குமாய் அந்த மக்களுக்கு இருக்கிற இந்த கலத்தை போக்கி அவர் சமாதானத்தை அவர் உண்டு பண்ணுகிறார். த வாய்ஸ் ஆஃப் பீஸ். கடைசியாக பார்க்கின்ற இந்த 4 வார்த்தைகளை பார்க்கின்ற இந்த குரல், அவருடைய வாய்ஸ் என்ன பார்க்கும்? த வாய்ஸ் ஆஃப் பார்டன், த வாய்ஸ் ஆஃப் ப்ராவிடன்ஸ், த வாய்ஸ் ஆஃப் ப்ராமிஸ், த வாய்ஸ் ஆஃப் பீஸ். இப்படி அவர்களை தேற்றி கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையில 21ஆம் வசனம் இன்றைக்குரிய இந்த மெசேஜில் பார்க்கிறோம். நீங்கள் அறியீர்களா? நீங்கள் கேள்விப்படவில்லையா? ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா?
உங்களை நடத்துகிறவர் எப்பேற்பட்டவர் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். அவர் எப்பேற்பட்டவர் என்று பார்க்கின்ற போது, வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் படைத்த தெய்வம். பூமி அஸ்திபாரப்பட்டது முதல் உணராதிருக்கிறீர்களா? பூமிக்கு அவர் ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறார். ஒரு வீடு கட்டணும்னா அஸ்திபாரம் தேவையில்லை, ஃபவுண்டேஷன் தேவையில்லைன்னா அது கட்டினாலே பிரயோஜனம் விழுந்துடும். இந்த பூமிக்கு அஸ்திபாரம் போட்டவர் கடவுள். அவர் படைப்பின் கடவுள். அது மாத்திரமல்ல, அவர் அந்த 22ஆம் வசனத்தில் அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். பூமி உருண்டைன்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் சொன்னார், தெரியுங்களா யாரு? ஆமா, கலீலியோ சொன்னார். அவர் உயிரோட எரிச்சு கொண்டுட்டாங்க கிடையாது என்று சொல்லி. ஆனால் அவர் சொன்ன இது இப்போ ரீசெண்டா ஒரு 100-150 வருஷம் இருக்கலாம்ல. ஆனால் இது பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டு பூமி உருண்டையின் மேல் கர்த்தர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி. அவர் படைத்த தெய்வம். அஸ்திவாரம் போட்டவருக்கு தெரியாதா இது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு? இத்தை உழுக்க அவருக்கு தெரியாதா? வானத்தின் சத்தங்களை அசைக்க அவருக்கு தெரியாதா? 12ஆம் வசனம் பாருங்க, என்ன அழகா இருக்குது. இப்பேற்பட்ட தெய்வத்தை நீங்கள் அறியாத இருக்கிறீர்களா? அதுதான் 21ஆம் வசனத்தில் சொல்லப்படுவது. அவர் எப்பேற்பட்ட தெய்வம் என்று பார்க்கின்ற போது 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து மெஷர் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. ஒரு ஜான் அளவு தான் இருக்குது. இந்த மெஷர்மெண்ட் அவர் இது பண்ணிக்கிறாருன்னா அவ்வளவுதான். அப்போ இன்னும் அவருடைய படைப்பு நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், நமக்கு தெரியாது எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, இங்கிலீஷ்ல என்ன இருக்குது, பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? அவரால் தான் முடியும். தராசுல ஒரு இங்கே இப்படி எடுத்து போட்டு இந்த காய்கறி போடுற இந்த பக்கம் காய்கறி போடுறதுக்கு முன்னாடி 1 kg வேணும்னா 1 kg இது அந்த பட்டை வச்சு இருக்காங்களே நெட் அண்ட் இது மெஷர்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ அதில் இந்த பக்கம் எடுத்து வைக்கணும். மலைகளை அவர் தராசில் நிறுத்துகிறார் என்றால் எவ்வளவு வல்லமை மிகுந்த தெய்வம். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து, இன்னும் அப்படியே பார்க்கும்போது அவருடைய மகத்துவத்தை ரொம்ப ரொம்ப அழகாக நம்ம பல இடங்களில் நம்ம பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே 22ஆம் வசனத்தில் பார்க்கும் போது, அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளை போல். நாமெல்லாம் எப்பேற்பட்டவர்கள் என்று பார்க்கின்ற போது சாதாரணமானவர்கள் என்பது தான் அங்கே சொல்லப்படுகிறது. நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பூமியின் மேல் என்ன பண்றாரு? அவர் சூரியன் சந்திரன் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். அதாவது மேல வானத்தில் நட்சத்திரம், அதாவது சூரியன் கூட ஒரு நட்சத்திரம் என்றுதான் சொல்லுகிறார்கள் இல்லைங்களா? பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை மேலே அவர் வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அழகாக படைத்திருக்கிறார் இல்லைங்களா? ஒன்னொன்னு பாருங்க, ரொம்ப அந்த ஆர்டர்லி கிரியேஷன் என்று சொல்லி. ஒரு நட்சத்திரம் கீழே விழுந்தா கூட முடிஞ்சது கதை. ஒரு சின்ன எரிக்கல் விழுந்தா என்ன ஆகுதுன்னு சொல்லி ஒரு காலத்துல ரொம்ப பயந்து நம்ம உயிருக்கு இல்லையா சொல்லுவாங்க. ஆனால் அது மேலேருந்து கீழே வர்றதுக்கு முன்னாடியே அதெல்லாம் பொடிப்படியா போற மாதிரி ஆண்டவர் செய்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த சூரிய வெளிச்சம் நேராக நமக்கு பட்டு நமக்கு பாதிப்பை உண்டு பண்ணக்கூடாது என்பதற்காக வானங்களை அவர் பரப்பி இருக்கிறார். பாருங்க, அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி, இந்த ஓசோன் லேயர் இருக்குதுல்ல, சூரியனுக்கு கீழே அது இருக்கும். அது இன்னைக்கு நம்ம செய்யற அந்த பொல்யூஷன் ப்ராப்ளத்தினால என்ன ஆகுது, அந்த ஓசோன் எல்லாம் ஓசோன் டிப்ளீஷன், அது ஒரு ஓட்டை ஏற்படுகிறது. ஆகினால் சூரிய வெளிச்சம் அந்த ஓட்டை வழியாக நமக்கு தோல் வியாதிகள் ஏற்படுகிறது. தோல் அதாவது புற்றுநோய் ஏற்படுகிறது. பல ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், பல வியாதிகள் ஏற்படுகிறது. ஆனால் கடவுள் அந்த ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பை அவர் வைத்திருக்கின்ற போது, நாம் அதற்கு விரோதமாக நேர் விரோதமாக செய்கின்ற போது நாம் பாதிக்கப்படுகிறோம். அவர் பாதிக்கப்படுவது கிடையாது. ஏனென்றால் அவர் படைத்தவர், அவருடைய சொல்லுக்கு அது கீழ்ப்படுகிறது. இந்த மக்களை அவர் அப்படி கொண்டு வருகிறார். இன்னொரு பக்கம் பார்க்கின்ற போது ராஜாக்கள் எல்லாம் அங்க இருக்கின்ற இந்த நேஷன்ஸ், அதாவது இந்த இஸ்ரேல் மக்கள் அவர்கள் சாதாரணமான ஒரு சின்ன ஒரு தேசம், அதுல ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையில இருந்தவர்களே அவரை தெரிந்து கொண்டார். ஆனால் அவர்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக இந்த பெரிய ராஜாக்களுக்கு அவர்களுக்கு அதாவது ஒரு பெருமை ஏற்படுகிறது, மமதை ஏற்படுகிறது.
அவர்கள் சொல்லுகிறார், உங்களால் அல்ல என்னால் தான் என்று சொல்லி கடவுள் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 23ஆம் வசனத்தில் பாருங்க, அவர் பிரபுக்களை மாயையாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவமாக்குகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதலாவதாக நம்மை பற்றி சொல்கிறார். மனுஷர் எப்பேற்பட்டவர்கள் என்று பார்க்கின்ற போது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லுகிறவர் இப்ப பூமியின் உருண்டையின் மேல உட்கார்ந்துக்கிறார்னா அவர் மேலதான் இருக்கிறார். வானத்தின் மேலதான் உட்கார்ந்து காலை பூமியில வச்சிருக்காரு. பூமி எனக்கு பாதப்படின்னு சொல்றாரு. ஸோ காலை இங்க வச்சிருக்கிறார். நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? அவருக்கு முன்னாடி வெட்டுக்கிளி போல. இங்க அதான் பார்க்கிறோம், நம்ம ஒன்றுமே இல்லை என்பதை இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 15ஆம் வசனத்தில் பார்க்கும்போது நம்ம எல்லாம் ஒரு தூசி. அதாவது இந்த பக்கெட்ல தண்ணி எடுக்கின்ற போது ஒரு துளி இது டிராப் தண்ணி பாருங்க, அது போலதான் மனுஷ இனம் என்று சொல்லி, ஜாதிகள் என்று சொல்லி. ஜாதி என்றால் இங்க காஸ்ட் கிடையாது, நேஷன்ஸ், மக்கள் இனம் என்று சொல்லி அர்த்தம். அவர்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவருடைய கிருபை, அவருடைய மீட்பினாலே நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 22ஆம் வசனத்துல அவர் இந்த காரியத்தை சொல்கின்ற போது நாம் ஒன்றுமே இல்லை. விரால் இது என்னது, வெட்டுக்கிளிக்கு என்ன போட்டிருக்குங்க இங்கிலீஷ்ல? டைனி ஆஸ் ants. ஒரு எறும்பு போன்றவர்கள், ஒரு வெட்டுக்கிளியை போன்றவர்கள். அதாவது அது ஒரு பொருட்டே அல்ல, ஆனால் கூட அதனையும் ஒரு பொருட்டாக நினைக்கிறவர் தான் கடவுளா. அதாவது பாவம் செய்து அவரை விட்டு தூர கடந்து சென்று விட்டவர்களை மறுபடியும் சேர்க்க வேண்டும் என்றால் அவருக்கு தான் முடியும், அவரால் தான் முடியும். போனவர்கள் போனதான், அவர்களுக்கு மறுபடியும் புது வாழ்வு கொடுக்க வேண்டும் என்றால் இவர் தான் ஏதாவது செய்தாகணும். அவர் செய்தார். நம்மை படைத்த தெய்வம் செய்தார். தன்னுடைய ஒரே பிராணகுமாரனாகிய ஆண்டவரை அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அவர் மூலமாக பிரிவினை, பெரிய ஒரு பகைமை உணர்வை பெற்றிருந்த கடவுளுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பே இல்லாத சூழ்நிலையை அவர் நம்மை இணைத்தார், பாலமாக இணைத்தார். ஸோ ஈஸ் அவர் மீடியேட்டர். எண்ணாகமம் 13:33 ஒரு காரியத்தை நான் பார்க்க, ஏதாவது படிங்க. எண்ணாகமம் 13:33. அங்கே ராட்சதம் பிறவியான ஏலாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி. போதும். இப்போ இவங்கெல்லாம் வெட்டுக்கிளியை போல இருக்கிறாங்க. யாரும் இஸ்ரவேல் மக்கள். அவர்களுக்கு முன்பாக இருக்கிறவர்கள் ராட்சதர்களை போல இருக்கார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் ஒன்றும் இல்லப்பா, என் முன்னாடி உங்களை எடுத்து நான் பயன்படுத்தினேன். அவர்களை திருத்துவதற்காக உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தினேன். அதற்காக நீங்கள் பெரியவர்கள் அல்ல. உங்களை ஏற்படுத்தவும் உங்களை தள்ளவும் சகல அதிகாரத்தையும் படைத்தவர் நான். ஆகவேதான் மிக அழகாக அந்த 23ஆம் வசனத்தில் அவர் பிரபுக்களை மாயையாக்கி பூமி நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார். ஸோ காட் பிரிங்ஸ் பிரின்சஸ் டு நாட். இங்கிலீஷ்ல பாருங்க என்னன்னு போட்டுக்குது, காட் பிரிங்ஸ் பிரின்சஸ் டு நாட். நாங்க ஜீரோவை பண்ணிடுறேன். நீ ஒன்றும் கிடையாது, என் முன்னாடி நீ ஜீரோ. மாயையாக்கி, வேனிட்டி, வெயின், ஒன்றுமில்லை. புகை போன்றவர்கள் நீங்கள், மண் போன்றவர்கள், தூசி போன்றவர்கள், குப்பை போன்றவர்கள். ஆனாலும் உங்களை எடுத்து நான் பயன்படுத்தினால் நீங்கள் பெரியவர்கள் அல்ல. என்னுடைய மக்களை திருத்துவதற்காக நீங்கள் ஒரு கருவியாக எனக்கு பயன்பட்டீர்கள். அதற்காக நீங்கள் தாம்பிகம் அடித்துக் கொள்ள வேண்டும் என்றல்ல. கடவுள் ஆகவேதான் அவர்களை கட்டுப்படுத்துகின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பூமி நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார். and makes the rulers of the earth as nothing. இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் கூட என்ன, he makes the rulers nothing. அவர்கள் ஒன்றும் இல்லை என்று அவரால் செய்ய முடியும். உங்களால் தான் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் என்று நினைக்கலாம். முழு தேசத்தையும் வளைத்து போட்டு சர்வ அதிகாரத்தை குவித்துக் கொண்டு செய்யலாம் என்று நினைக்கலாம். இவர் நினைத்தால் அண்ட சராசரத்தை படைத்த தெய்வம் அவர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, பூமி நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குறார். he makes the rulers of the earth as nothing. ஏன் நியாயாதிபதிகள் என்று போட்டிருக்கார்கள்? பிகாஸ் they are the legislature body. நம்முடைய அரசாங்கம், அதாவது டெமோக்ரஸி எப்படி இயங்குகிறது என்று பார்க்கின்ற போது ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் என்று சொல்லி. லெஜிஸ்லேச்சர் சட்டத்தை இயக்கவில்லை, இன்றைக்கு என்ன சட்டத்தை வளைக்கிறார்கள், சட்டத்தை உடைக்கிறார்கள். வேலிய பயிரை மேய்கின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். எங்கே
பாபிலோனில் நடந்தது இங்கேயும் நடக்கிறது. ஆனால் இவர்களை ஒரு வழிக்கு நல்வழிப்படுத்த முடியும். அவர்கள் நல்வழிப்பட முடியாத ஒரு சூழ்நிலை அவர்களை தள்ளி மற்றவர்களை ஏற்படுத்தவும் கடவுளால் முடியும். ஏனென்றால் here he makes it very clear, God makes it very clear that he is going to make the rulers of the earth as nothing. நாம் கூட பல விஷயங்களில் வேதனைப்படுவோம் இல்லைங்களா? டிவி பார்க்கும்போது, நியூஸ் பார்க்குறீங்களா? நியூஸ்களை பார்க்கும்போது நியூஸ்களை பாருங்கள், நாட்டு நடப்புகளை பாருங்கள். நாட்டு நடப்புகளை பார்க்கின்ற போது தான் ஜெபிக்கின்ற எண்ணம் நமக்கு வரும். இல்லை என்றால் ஜெபம் என்பதே நமக்கு தெரியாது. ஆகவே வேதனையில இன்றைக்கு நம்முடைய தேசம் தவித்துக் கொண்டிருக்கிறது. நீயும் நான் ஜெபிக்கின்ற போது நம்முடைய தேசத்திற்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை கடவுளால் உண்டு பண்ண முடியும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 12ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கின்ற போது, so God is greater than anything on earth. அவரை போன்ற அவர்கள் இந்த பூமியில யாருமே கிடையாது. அவரை போன்ற ஒரு ஒரு உன்னதமானவர். God is greater than anything on earth. 21லிருந்து 26 வரைக்கும் பார்க்கின்ற போது, he is greater than anything in heaven. வானத்திலும் பூமியிலும் அவரை போன்ற ஒரு உன்னதமான தெய்வம் இல்லவே இல்லை. இப்பேற்பட்ட தெய்வம் ஒரு சாதாரணமான, அதாவது அன்றைக்கு ஒரு ஒரு வெட்டுக்கிளியை போன்ற ஒரு நிலைமையில தள்ளப்பட்டிருந்த, பலனற்று கிடந்த, சோர்ந்து போயிருக்கின்ற மக்களை அவர் பார்த்து என்ன பண்றாரு? அவர்களை திடப்படுத்துகிறார். அவர்களுக்கு அந்த they lost their hope. பாருங்க 27ஆம் வசனத்துல, யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். அவர்கள் இந்த மாதிரி நாங்கள் அடிமையா போட்டோம். ஏன் நீ அடிமையா போன? காரணம் நீ தான், உன்னுடைய பாவங்கள் தான், உன்னுடைய மீறுதல்கள் தான், உன்னுடைய அக்கிரமங்கள் தான். ஆகவே உன்னை அவர் ரிப்பேர் செய்கிறார். உனக்கு நோய் பிடித்திருக்கிறது, உன்னை குணமாக்குகிறார். நீ தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிற உன்னை அவர் அடிக்கிறார், திருத்துகிறார். அதற்காக அவர் உன்னை கைவிட்டு விட்டார் என்றல்ல. நீ கூக்குரல் இடுகிற போது அவர் கேட்டு அவர் உன்னை விடுவிக்கிறார். எருசலேமுக்கு நேராக உன்னை வழி நடத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம் 26ஆம் வசனத்தில் அவர் அதாவது உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவர்களை சிருஷ்டித்தவர் யார்? வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுளை பற்றி அங்கு சொல்கிறது. அவர் அவைகளின் சேனையை இலக்கு திட்டமாய் புறப்பட பண்ணி, எந்த சேனை என்று பார்க்கின்ற போது இன்றைக்கு நான் வாசி கேட்ட 147ஆம் சங்கீதத்தில் பாருங்கள், அங்கே 4ஆம் வசனம், 147ஆம் சங்கீதம் 4. அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். நட்சத்திரங்களுக்கு பெயரிட்டு அழைக்கின்ற தெய்வம். அதே போல நம்முடைய பெயர்களையும் அறிந்த தெய்வம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:3 பார்க்கிறோம், 27 பார்க்கின்ற போது நம்ம பெயர் சொல்லி அழைத்த தெய்வம். வானத்து நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறோம். உன்னையும் என்னை பெயர் சொல்லி அழைக்க மாட்டாரா? அவருக்கு நம்முடைய வேதனைகள் தெரியாதா? ஆகவே தான் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே 29ஆம் வசனத்துல சொல்லுகிறார். அதுக்கு மேல இருக்கு பாருங்க, 28ஆம் வசனத்துல, பூமியின் கடையாந்தர்களை சிருஷ்டித்து கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படுவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. இதைத்தான் 21ஆம் வசனத்துல பார்த்தோம். இது உனக்கு தெரியாதா? இவ்வளவு பெரிய காரியங்களை செய்தவர் உன்னுடைய வேதனையை அறிய மாட்டாரா? நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம், உன்னுடைய பெயரை சொல்லி அழைத்த தெய்வம் உன்னுடைய கவலையை அறிய மாட்டாரா? உன்னுடைய சோர்வுக்கு அவர் அதாவது மருந்து கொடுக்க மாட்டாரா? பலன் கொடுக்க மாட்டாரா? உன்னுடைய பலவீனத்திலிருந்து உன்னை பலப்படுத்த மாட்டாரா? அதை தான் 21ஆம் வசனத்தில், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். பொதுவாகவே அதாவது ஹியூமன் அது லைஃப்ல பார்க்கும்போது, ஹியூமன் அதை லைஃப் சர்க்கிளில் எந்த ஒரு பிரிவினருக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிறாங்க. யார் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க சொல்லுங்க? ஜென்ரலாவே தெரியாது. யார் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க? தொழிலாளி. ஓகே, மேன் விமன் ரெண்டு பேருமே பலவீனர்கள். இது பைபிள், ஆஸ் பர் பைபிள். இல்ல பொதுவா யூத்ஸ், இளைஞர்கள், அதாவது வாலிப பருவம் என்பது எந்த துணிகரமான காரியத்தையும், எந்த காரியத்தையும், ஒரு அட்வென்ச்சரஸ் காரியத்தையும் செய்ய
அவர்கள் பலம் படைத்தவர்கள், பலசாலின்னு சொல்லி. இன்னைக்கு ஜிம்முக்கெல்லாம் போறாங்கன்னா யார் போவாங்க? வாலிபர்கள் தான். நல்லா இது மசில்ஸ் எல்லாம் நல்லா இது பண்ணிக்கணும், பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஸ்டாமினா நல்லா இது பண்ணிக்கணும். அவர்கள் எந்த காரியத்தையும் பலசாலிகளாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் இங்கே கடவுள் சொல்கிறார் 30ஆம் வசனத்துல தீர்க்கதரிசி ஏசாயா மூலம், இளைஞர்கள் கூட சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இளைப்படைந்து போவார்கள், சோர்ந்து போவார்கள், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். ஆனால் சோர்ந்து போன மக்கள் இவர்கள் எல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்க. நீ இளைஞனா இருந்தாலும் சரி, அது உன்னுடைய பலத்தினால நீ இருக்க முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது. கர்த்தருக்கு நீ காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கின்ற போது அவர் உன்னை விடுவிப்பார். ஏனென்றால் உங்களை அதாவது விடுதலை பண்ண வேண்டும் என்பதே அவருடைய திட்டம். இன்றைக்கு வாசிக்கிட்ட 147ஆம் சங்கீதத்தில் பாருங்கள், 2ஆம் வசனம், கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். தட் இஸ் தி டாபிக். அதுதான் நம்ம இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். துரத்துண்ட இஸ்ரவேலர்களை கூட்டி சேர்க்கிறார், இஸ்ரவேலை மறுபடியும் கட்டுகிறார், அவர்களுக்கு புது வாழ்வு கொடுக்கிறார். So they are they are coming towards constructing the new temple, new Jerusalem, new city, new life in Christ. இந்த ஒரு பெரிய வாக்கியத்துக்குள்ளாக அவளை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்கள் ஏற்கனவே நொந்து போன ஒரு சூழ்நிலை இருக்கார்கள் என்று சொல்லி இங்கே கூட 147ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனத்தை பார்க்கிறோம். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அவர் காயம் கட்டுகிறார் என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். கடவுளத்தில் வரும்போது கூட நான் பெரிய பலசாலி, நான் பெரிய படிப்பாளி, எனக்கு எல்லாம் தெரியும், ஐ எம் a great professional அப்படி என்று சொல்லி வருகின்ற போது நீ போப்பா, நீ அப்படி ஓரமா இரு, நீ வந்து ரெக்கமெண்டேஷனோட வரன்றது எனக்கு தெரியுது. ஐ டோன்ட் வாண்ட் யுவர் ரெக்கமெண்டேஷன். ஆஃப்டர் ஆல் யூ ரிசீவ்ட் ஃப்ரம் மீ. என்னுடைய ஞானத்தை என்னிடத்திலிருந்து வந்ததை தான் நீ வைத்துக்கொண்டு இன்னைக்கு டாம்பிகம் பேசுகிறாய், பிதற்றுகிறாய். நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி வருகின்றவர்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார் இல்லைங்களா? God will never despise the broken and contrite heart. அதாவது நொறுங்கின இருதயத்தோடு, கலங்கின உள்ளத்தோடு கடவுளத்தில் வருகின்ற போது அவர்களை அவர் புறக்கணியார் என்று சொல்லி சங்கீதத்தில் நான் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த மக்களை இப்படியாக வழிநடத்தின தேவன். இன்றைக்கு நாம் வாசி கேட்ட சுவிசேஷ வாக்கியத்தில் ஒரு பகுதியை நாம் பார்க்கிறோம். சுவிசேஷ பகுதியில் பார்க்கின்ற போது மார்க் எழுதின சுவிசேஷம் 29 அங்கே பேதுருனுடைய மாமியை அவர் சுகப்படுத்துகிறார். அந்த அம்மா கூட பலவீனமாக தான் இருக்கிறாங்க இல்லைங்களா? பலவீனமாக இருக்கிறவங்களை என்ன பண்ணுறாங்க, அவரே போய் அவர் இது பண்ணுறது. என்ன நடக்குது அங்கே பாருங்க, 30ஆம் வசனம் பாருங்க. அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தால் உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவளை குறித்து சொல்லும் போது இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறாள், இந்த வேதனையில தவித்துக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்கின்ற போது கடவுள் மனமிறங்கி அந்த வேதனையிலிருந்து அவளை விடுவிக்கிறார். பாருங்க, அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். எழக்கூட முடியல. அதான் பலவீனம். உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாக இருக்கும் என்று சொல்லி கடவுள் சொல்கிறார். இல்ல, பிலிப்பியர்ல கூட நம்ம அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 4:13 என்ன இருக்குது படிங்கிறது? பிலிப்பியர் 4:13 நம்மை பலப்படுத்துகிறவர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆசியாவையே அசைத்து காட்டியவர், தன்னுடைய சுவிசேஷத்தினால ஊழியத்தினால அசைத்து காட்டியவர் பவுல் அப்போஸ்தலர். ஆனால் அவர் மிகுந்த பலவீனமானவர். அவர் சொல்லுகிறார், என்னால அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால இந்த காரியத்தை செய்ய அவர் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. இன்றைக்கு இப்பேற்பட்ட பிரச்சனைகள் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், வேதனைகள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்மை அவர் தேற்றுகிறார், நமக்கு பலத்தை கொடுக்கிறார். சோர்ந்து போன உள்ளத்திற்கு அவர் மருந்தாக இருக்கிறார், நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஆகவே தான் அந்த கடைசி வசனத்தில் பார்க்கிற ஏசாயா 40 கடைசியில், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இந்த கழுகு பாருங்க, வயசாச்சுன்னா அதனுடைய அந்த ரெக்கையெல்லாம் கொட்டிடும். அது கொட்டிட்டு பிறகு என்ன பண்ணும், அது பொறுமையா ஒரு இடத்துல போயிட்டு ஒரு மலை இந்த
அந்த குகையில் உட்காந்துக்கும். அங்கேயே என்ன இருக்குதோ அது சாப்பிட்டு அது பொறுமையாக காத்திருக்கும். அது பலவீனமாக இருக்கும், ஏன்னா அது ரெக்கை இருக்கும்போது தான் அதனால நல்லா பறக்கும். ஆனால் மறுபடியுமா ரெக்கை இது முளைக்கும் போது அப்படியே உயர கிளம்பும். அதே போல தான் ஒருவேளை இளைஞர்கள் தான் பலமுள்ளவர்கள் நினைக்காதீங்க, எல்லாரையும் அவர் பலப்படுத்த முடியும். குழந்தைகளையும் இளைஞர்களையும் வாலிபர்களையும் மாதர்களையும் எல்லாரையும் பலப்படுத்தி அவருடைய சாட்சிகளாக இந்த உலகத்தில் வைக்க முடியும். அவருக்கு என்று நாம் காத்திருக்க வேண்டும். அதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். காத்திருத்தல் என்று சொல்றது சும்மா அப்படியே அமைதியா இருக்கணும், ஐடியா இருக்கணுன்றது இல்லை. அவரை சார்ந்து இருக்க வேண்டும். கடவுள் தான் எல்லாவற்றும், என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் அவர் தேவை என்று அவர் காத்திருக்க வேண்டும். அதான் காத்திருப்பு. ஒரு ரிட்டையர்டு டீச்சர், அவர்கிட்ட படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவன் நல்லா படித்து ஒரு பெரிய ஒரு மேதையாக இருக்கிறான். ஆனால் இவர்கிட்ட இந்த டீச்சர்கிட்ட ஒரு இன்டர்வியூ வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அவர் எந்த அளவுக்கு அவர் இப்போவும் இருக்கிறார் என்பதை அவர் புரிந்து கொள்ள தன்னுடைய ஆசிரியர் இடத்துல அந்த மாணவர் அவர் இந்த மாணவர் வந்து நல்ல ஒரு பெரிய படிப்பாளி, இப்போ பெரிய ப்ரொஃபஷனல் ஆகிறார். அந்த டீச்சர்கிட்ட வாத்தியார்கிட்ட போய் பேசுகிறார். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்டாக்ட் அண்டு கனெக்ட், கான்டாக்ட் அண்ட் கனெக்ட் என்று சொல்கின்ற போது அவர் கேட்குறார், உனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாரு. இருக்கிறாங்க, அம்மா இருந்துட்டாங்க, அப்பா இருக்கிறாரு. எங்கே இருக்கிறாரு? ஊரில் இருக்கிறாரு. ஓகே, அவர் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பேசுனீங்களா? எப்போ நீங்கள் கடைசியாக பேசுனா? 1 வருஷம் ஆயிருக்கும். யார் வீட்டில் இருக்கிறார்? எங்கள் அக்கா வீட்டில் இருக்கிறார். ஆனால் தாயை தகப்பனை பார்த்துக்கொள்ள வேண்டியது மகனுடைய கடமை தான் இருக்குது. ஸோ அங்கேயே கடமை தவறி இருக்கார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, உடைய அக்கா தங்கச்சிங்கெல்லாம் மீட் பண்ணியிருக்கிறீங்களா? எப்போ நீங்கள் மீட் பண்ணியிருக்கிறீங்க? எப்போ அவங்க கூட சாப்பிட்டு இருக்கிறீங்க? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபெஸ்டிவலில் எல்லாரும் கேதர் ஆகணும், சாப்பிட்டோம். சரி, நீங்கள் இன்னைக்கு வீட்டில் போய் சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு வீடு இருக்குதா? அது கேட்குறாரு. இப்படி மனைவி இருக்குதான்னு, என்ன இருந்தாலும் இது பர்சனலாக கேட்குறாரு. இவர் கொஞ்சம் இதாவது உடனே நெத்தி வேர்க்குது. என்ன இதை கேள்வி கேட்குறாரு? நான் இன்னைக்கு இவர் இன்டர்வியூ பண்ண வந்தா இவர் ஏன் மேலே கேள்வி கேட்குறாரு. சரி, இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்டீங்களா? சரி, உங்களுடைய மனைவி பிள்ளைகளோட நீங்கள் நேரத்தை செலவு பண்ணீங்களா? பண்ணேன். சரி, உங்கள் அப்பா அதன் பிறகு மறுபடியும் உங்களை வந்து சந்திச்சாரா வேற ஏதாவது விஷயமா? ஆமாம், வந்தார். அவர்கிட்ட நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டிங்களா? எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா? கொஞ்ச நேரம் தான் டைம் ஸ்பெண்ட். எவ்வளோ? ஒரு 5 நிமிஷம். எப்படி இருக்கிறீங்கப்பா அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னார், அம்மா இறந்த பிறகு இப்போ உங்களுடைய லைஃப் எப்படி இருக்குது? உங்களுடைய வேதனையிலிருந்து எப்படி நீங்கள் மீண்டு வரீங்க? யார் உங்களுக்கு உதவி செய்யறது? இந்த காரியங்கள்லாம் கேட்டு அவருடைய கஷ்டத்தில், அவருடைய வேதனையில் நீங்கள் பங்கெடுத்திருக்கிறீங்களா? அதை கேட்டிருக்கீங்களா அட்லீஸ்ட்? இல்லை. ஸோ இதுதான் உன்னுடைய மனைவியோட நீ தினந்தோறும் நீ உன்னுடைய பிள்ளைகளோடு நீ தினந்தோறும் நீ பழகுறல்ல, நீ சாப்பிட்றல்ல, அதுதான் கனெக்ட். இது வந்து கான்டாக்ட். நீ வந்து அதாவது இந்த கான்டாக்ட்ன்றது நீ தொடர்பு வச்சிருக்கிற, ஆனால் இது வந்து கனெக்ட்ன்றது உறவு வச்சிருக்கிற. நீ உன்னோட மனைவியோட பிள்ளைகளோடு நீ உறவு. அதே போல தான் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, காத்திருப்பது என்பது எவ்வளோ முக்கியமானது. அவர் வந்து அதாவது நபிக்கை லூத்தரன் சபையில் ஊழியராக இருந்து கருடைய ஊழியத்தை செய்து முடித்த விக்டர் ஐயர் அவர்கள், கர்த்தருக்குள் மரித்த அவர் பெரிய ஊழியக்காரர். அவர் சொல்வார், ஏசுவாமி அவர் ஊறுகாய் கிடையாது தொட்டுக்கிறதுக்கு, இஸ் அ டெலிஷியஸ் ஃபுட். அவரை நாம் எப்பொழுதும் உட்கொண்டு நாம் பலப்பட வேண்டும். அவருடைய வார்த்தை தான் நம்மை பலப்படுத்துகிறது. சத்துவம் இல்லாத நமக்கு சத்துவத்தை கொடுக்கிறது, பலனற்ற நமக்கு பலத்தை கொடுக்கிறது, வாழ்விழந்து கிடக்கின்ற நமக்கு ஒரு புது நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. இந்த உலகத்துல நம்முடைய தேசத்துல நம்ம வாழ முடியும் என்பதை கடவுளுடைய வார்த்தை மாத்திரமே அது நிர்ணயிக்க முடியும். ஏன்னா அப்பேற்பட்ட சூழ்நிலையில நாம் இருக்கிறோம். இன்னும் என்னென்ன சூழ்நிலை ஏற்படும் என்று சொல்ல முடியாது. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எங்க அப்பா என்னோட கூட இருக்கிறார், அது எனக்கு போதும் என்று சொல்கின்ற போது பெரிய காரியத்தை நாம் இந்த உலகத்தில் பார்க்க முடியும். இன்றைக்கு வாசிக்க கேட்ட நிருப பகுதியில் பார்க்கின்ற போது 1 கொரிந்தியர் 9:16-27
அந்த கடைசி பகுதியிலே பாருங்கள், அங்கே 24ஆம் வசனத்திலிருந்து 27 வரைக்குமா, பந்தய சாலையில் ஓடுவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனாலும் ஒருவனே பெற்றுக்கொள்வான், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. ஸோ ஒரு குறிக்கோள் உள்ள ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நமக்கு தேவை. பலவீனமாக இருக்கிறோம், சோர்ந்து போயிருக்கிறோம், பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கும், ஆனாலும் என்னை பலப்படுத்துகிற கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய நோய்களிலே, என்னுடைய கண்ணீரிலே, என்னுடைய வேதனைகளிலே, துக்க துயரங்களிலே என்னோடு பங்கெடுத்துக் கொள்ளுகின்ற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்கிற போது, அவருடைய வழியிலே சொல்லுகிற போது அந்த பரலோகத்திலே அவர் கொடுக்கின்ற அந்த பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் பந்தயத்தில் ஓடுவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் ஒருவனை பெற்றுக்கொள்வார். ஆனால் இந்த பந்தயத்தில் ஓடுவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அந்த பந்தயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் ஓட வேண்டும். ஏதோ ஓடுறாங்க நானும் ஓடுறது இல்லை. பரிசு பொருளை பெற வேண்டும், பரலோகத்தில் சேர வேண்டும், ஜீவ கிரீடத்தை பெற வேண்டும். அது நம்முடைய லட்சியமாக நோக்கமாக இருக்கின்ற போது கடவுள் பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும். ஒரு குறிக்கோள் அற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற போது அதனால் பிரயோஜனம் இல்லை. மீன் செத்தா கருவாடு இல்லைங்களா, அதுவும் பிரயோஜனப்படும். மனுஷன் செத்தா பிரயோஜனம் இல்லை. அந்த மீன் செத்த பிறகு தண்ணியில் அடிச்சுன்னு போயிடும், ஆனால் உயிருள்ள மீன் எதிர்நீச்சல் போடும். நாம் கூட வாழ்கின்ற போது நம்மோடு கூட இருக்கின்ற தெய்வம் என்னோடு இருந்து என்னை வழிநடத்துகிறார் என்ற அந்த தைரியம் வருகின்ற போது நான் பலவீனன் இல்லை, நான் பலமுள்ளவன். அந்த சம்பூர்ணம் என்பது நமக்கு வருகிறது, மனரம்யம் என்பது வருகிறது. ஆகவே நான் குறைவுள்ளவனாக இருக்கின்ற போது நிறைவுள்ளவனாக இருக்கிறேன். சிலர் சரியா சாப்பாடு கூட இருக்காது, வீட்டில் ஒரு ஏழ்மை நிலைமை இருக்கும், இருந்தாலும் புன்முறுவலோடு இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, கஞ்சி குடிச்சா கூட நிம்மதியா இருப்பாங்க. அதுதான் ஆசீர்வாதம். எல்லா வசதிகளும் இருந்து ஒன்றும், அதாவது ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, அது ஒரு ஆசீர்வாதமான இல்லை. அநேக குடும்பங்களில் பார்க்கிறோம், கடவுளை சார்ந்திருக்கின்ற போது எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருக்க நம்மை அவர் பழக்குவிக்கிறார். ஆகவே அந்த தெய்வத்தை சார்ந்து இந்த உலகத்தில் நாம் சாட்சிகளாக வாழ பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எல்லாபத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக.